திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். அக்டோபர் 11 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இருளிலே தள்ளப்பட்டாலும், யோசேப்பை போல மறக்கப்பட்டாலும், பால் கிணற்றிலே தள்ளப்பட்டாலும், கூட இருக்கிறவர்களால் குழி தோண்டி புதைக்கப்பட்டாலும், அபகரிக்கப்பட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே அங்கே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி அற்புதமாய் நடத்தப் போகிறார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அழித்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் தேவனை விசுவாசித்து வாழ்ந்தவர்கள். எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. காடுகளிலும் குகைகளிலும் கர்த்தர் மேல் வைத்த அன்பினால் நாட்டை விட்டு ஊரை விட்டு இயேசுவை தேடி ஜெபம் பண்ணி மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த மனிதர்களை பற்றி வேதம் சொல்லுது. கொடிய விலங்குகளால் பிரச்சனை, மனிதர்களால் பிரச்சனை, அழிவு, ஆபத்து, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வேதம் அருமையாக சொல்லுது. அவங்களுக்கு வந்த எதிர்ப்புல பாடுகளில் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அழிச்சு போட்டாங்களாம். எவ்வளோ ஒரு அருமையான விசுவாச வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, எதிர்ப்பு, பாடு வந்தால் தளர்ந்து போகிறோம். ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, சோர்ந்து போகிறோம்ல. ஆனால் இவங்க அப்படி இல்லை, இவங்க அப்படி இல்லை. வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாய் எழுதுகிறார். என்ன எழுதுகிறான்னு தெரியுமா? பொல்லாங்கன் எய்கிற அம்புகளை அவித்து போடுங்கள், அழிச்சு போட்டுருங்க, அழிச்சு போட்டுருங்க என்று ரொம்ப அருமையாய் ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இல்லை. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை, ஊழியம் பண்ணுற இடத்துல பிரச்சனை. இப்படி பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் பொல்லாங்கன் எய்கிற அக்கினிகளை அவிழ்த்து போடத்தக்கதாக நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருடைய ஆவியை பெறணும், கர்த்தருடைய வல்லமையை பெறணும். தேவனுடைய ஆவியை பெறும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கர் 5:19 தேவ ஆவியை அவித்து போடாதீர்கள். இந்த ஆவி நமக்குள் இருந்தால், அனல் மூட்டப்பட்டால், பொல்லாங்கன் எய்கிற அக்கினிகளை வீசுகிற அவனுடைய முயற்சிகள், காரியங்கள் எல்லாவற்றையும் அவிழ்த்து போட்டு கர்த்தர் நமக்கு ஜெயம் தந்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்துவாராம். அதற்குத்தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், தணித்தார்கள் என்று. இன்னைக்கு உனக்கு விரோதமாக யார் பேசுகிறா, யார் செயல்படுகிறா, அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் அடக்கி வச்சு கண்ட்ரோல் பண்ணி இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஜெயத்தையும் தைரியத்தையும் மன வலிமையும் தந்து, எந்தெந்த காரியம் நிறைவேறாமல் நாள் கணக்கில் அப்படியே தாமதமாகுதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி.
இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு வல்லமை இறங்குவதாக, பிசாசு கொண்டு வருகிற அக்கியின் ஆஸ்திரங்கள் அபிக்கப்படுவதாக, பேசுகிற வாய்கள் ஆண்டவரை கட்டப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சமாதானத்தோடு உம்மை பின்பற்ற இந்த நாளில் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.